எவ்வளவோ திருமணங்கள் பார்த்தோன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே நிர்வாணமாக திருமணம் நடந்திருக்கான். அதுவும் ஒரே நேரத்தில் 29 ஜோடிகளாம். கனவுல நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வினோதம் ஏற்பட்டிருக்கு. அடிப்படையில் சில சடங்குகள் மாறுபடும். ஆனால் இங்கே நம்ம பார்க்கக்கூடியது கனவுலையும் யோசிக்க முடியாத ஒரு திருமணம். இதில் கணவன் மனைவி ஆடையே இல்லாமல் நிர்வாணமாக திருமணம் செஞ்சுருக்காங்க. அதோட விருந்தினர்களும் கூட நிர்வாணமாகவே திருமண நிகழ்வுக்கு வந்திருக்காங்க. இந்த உலகில் பல வினோதமான நடைமுறைகள் நாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்படி ஒரு வினோதமான சம்பவம் நிச்சயமாக வேறு எங்கேயுமே நடந்திருக்காது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் அப்படின்றது ஒருவரது வாழ்க்கையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. உலகெங்கும் கலாச்சாரங்கள் மரபுகள் மாறுபடும் என்றால் திருமணம் என்பது நாடு முழுக்க பொதுவானதாக இருக்குது. ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய கலாச்சாரப்படி ஒருவர் பின்பற்றும் மதத்தின் அடிப்படையில் திருமண சடங்குகள் மாறுபடும். ஆனால் கரிபியன் தீவு நாடான ஜமைக்காவில் வினோதமான முறையில் திருமணம் நடந்திருக்கு. 2003 இந்த சம்பவம் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் பலர் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களாம். இதில் என்ன வினோதம்னா, நம்ம ஊர்லேயே நடக்குமே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் விஷயம் என்னென்னா, அனைவருமே ஆடை அணியாமலேயே திருமணம் பண்ணியிருக்காங்க. 2000களில் தான் இந்த வினோத சம்பவம் நடந்திருக்கு. ஜமைக்காவின் ரன்னவே என்ற பகுதியில் ஹெடோனிசம் ரிசார்ட்டில் தான் இது நடந்திருக்கு. ரிசார்ட்டிற்கு வரக்கூடிய விருந்தினருக்கு அசாதாரண மற்றும் வினோதமான ஒரு அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்பதே அதன் நோக்கமாகும். இதன் காரணமாக அந்த நிர்வாண திருமணத்தை நடத்தியிருக்கிறாங்க. முதல்ல கடந்த 2001ஆம் ஆண்டு 8 ஜோடிகளுக்கு இது நிர்வாண திருமணம் நடைபெற்றிருக்கு. தொடர்ந்து 2003 அதிகபட்சமாக 29 ஜோடிகள் எந்த ஒரு ஆடையுமே அணியாமல் நிர்வாணமாக திருமணம் செஞ்சுருக்கிறாங்க. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த திருமண நிகழ்வை ஃப்ளோரிடா யுனிவர்சல் லைஃப் தேவாலயத்தை சேர்ந்த ரெவரண்ட் அப்படின்றவர் தான் நடத்தியிருக்கிறாரு. சில ஆண்டுகள் இது போல நிர்வாண திருமணங்கள் நடந்திருக்கு. இருந்தாலும் 2003 நடந்ததா பேசக்கூடிய ஒரு விஷயமாக வேறு இருக்கு. அதிகபட்சமாக 29 ஜோடிகள் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களாம். பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள், ரஷ்யர்கள், அமெரிக்கர், கனடா அப்படின்னு பலருமே அந்த நிகழ்வில் திருமணம் செஞ்சுருக்காங்க. இது தொடர்பான ஃபோட்டோ சமூக வலைதளங்களில் ட்ரெண்டான நிலையில் அப்போது அது உலகம் எங்குமே பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறுச்சு. ஏற்கனவே உள்ளூர்லேயே கூட கடும் எதிர்ப்பும் கிளம்பிச்சு. ஒழுக்கக்கேடானதுன்னு பலரும் போராட்டத்தில் குதிக்க ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் அந்த அந்த ரிசார்ட் நிர்வாகம் அதை பெரிதாக கண்டுக்கல. தனது விருந்தினர்களுக்காகவே இதை செய்வதாக ரிசார்ட் தரப்பில் சொல்லப்பட்டுச்சு. கணவன் மனைவி வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவே இப்படி திருமணத்தை நடத்தியதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த முறையை பின்பற்றி இப்போது வரை பல இடங்களில் இது போன்ற அசாதாரண திருமணம் நடந்து வருகிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் நினைக்கிறீங்க இது போன்ற திருமணங்களை பற்றின்றதை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.